பஞ்சலோக விநாயகர், அதாவது செம்பு வெங்கலம் எல்லாம் மிக்சிங் பண்ணுறது. விநாயகர் வந்து முதற் கடவுள், அதனால எல்லாருக்கும் காமனாக எந்த இதுக்குனாலும் வைக்கலாம் வீட்டில். ஸோ இதில் தான் வந்துட்டு அந்த காலத்தில் சாப்பாடலாம் 6 இன்ச்சு சைஸு. இதனோட ப்ரைஸு? இதோட ப்ரைஸ் வந்து ஆர்ச்சி. ஓகே, இந்த ஆர்ச்சி தனியாக வருது. வீட்டில் எவ்வளோ பெருசு வைக்கணும், அபிஷேகம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. பாலாம்பிகை குழந்தை வரத்துக்காக உள்ள இது வந்து 2 சைஸஸ் இருக்குது. சின்னது 4 இன்ச்சஸ் வரும், பெருசு 6 இன்ச்சஸ். ஸோ மற்ற குத்து விளக்குக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் வந்து மதுரையில் இருக்கேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட் அம்மன் சன்னதி இருக்கு இல்லைங்களா, அந்த பஜாரில் தான் இருக்கேன். நம்ம இருக்கிற கடையோட பேர் வந்துட்டு ஸ்ரீ மகாலட்சுமி மெட்டல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டியில் வந்துட்டு பித்தளை அண்ட் செம்பில் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் ஐடோல்ஸ் இருக்குது. ஈவன் வந்துட்டு இந்த மாதிரி கோலை எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஓனர்கிட்ட பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து டீட்டெயிலாக வந்துட்டு இங்கே என்னெல்லாம் இருக்குது, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு என்ன வந்துட்டு அவர் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாரு அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம கேட்டுடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சினிமாட்டிக் வியூ. ஓகே, நம்ம சார் தான் வந்துட்டு இந்த கடையோட ஓனரு. சார், உங்களோட பேர் சார்? என் பேர் வீரமணி. தேங்க்யூ சார். ஷாப் நேம் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி மெட்டல்ஸ். ஓகே, லொக்கேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு கூகுளோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ சார், ஸ்டார்டிங் ப்ரைஸு நான் பார்த்தேன் ஆல்ரெடி மற்ற சேனல்ஸில் போட்டிருந்தீங்க. ஸ்டார்டிங் வந்து 45 ருபீஸ்லேருந்து இருக்குன்னு போடுறீங்க, அது உண்மை தானா? ஆமாம், 50 ருபீஸ்லேருந்து இருக்குது. இப்போ கொஞ்சம் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் ஸ்டார்டிங் 50லேருந்து சின்ன மீனாட்சி, சின்ன விநாயகர், ஓகே, ஒரு 1.5 இன்ச்சு ஸ்டார்டிங் வந்து 50 ருபீஸ்லேருந்து. ஸோ இங்கே என்ன சார் ரொம்ப ஸ்பெஷல்? இங்கே நம்மள்ட்ட ஸ்பெஷல்னா வராகி அம்மன் இப்போ எல்லாரும் விரும்பி கேட்குற ஐட்டம். ஓகே, அது எதனால் சார் வராகி அம்மன்? அது லட்சுமி தெய்வம்ட்டு பேர் இதுக்கு. வராகிங்கிற இப்போ ரொம்ப ஸ்பெஷல், எல்லா இடத்துலையும் போய்கிட்டு இருக்குது. ஓகே, இதோட இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850 வரும். ஓகே, இப்போ நான் கையில் வச்சுருக்கிறதே வந்துட்டு 850. ஓகே, ரைட்டு. ஸோ இந்த கருப்பாக இருக்குது இல்லைங்களா, அதில் இது வந்து ஆன்டிக்கு. இது வந்து நம்ம வந்து அதோட ஃபினிஷிங் வந்து எடுத்து கொடுக்குற ஒரு பாலிஷ் தான். இது நம்ம வாஷ் பண்ண போயிடும் உங்களுக்கு. பட் அது போயிட்டா வந்து அந்த ஃபினிஷிங் தெரியுமா? ஃபினிஷிங் அப்படியே தான் இருக்கும். ஃபினிஷிங்கில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த முக அமைப்புலாம் தெளிவாக இருக்கும் இந்த ஆன்டிக்குங்கிறது. ஓகே, உங்களுக்கு நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் பீதாம்பரி எதுனாலும் போட்டு யூஸ் பண்ணலாம். ஒன்றும் கலர் எதுவுமே ஃபேட் ஆகாது. ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த பித்தளைக்கு வந்துட்டு நம்ம விபூதி வந்துட்டு போட்டு பூசினா நல்லா ஷைனிங் கொண்டு வந்துடுறாங்க. இல்லை, விபூதியை காட்டிலும் விபூதி வந்து நம்ம போட்டோம்னா இந்த கேப் டிசைன் கேப்பில் ஃபுல்லாக போய் உட்காந்துச்சுன்னா அந்த இடம் வெள்ளையாக தெரியும். ஓகே, அதனால உங்களுக்கு எலுமிச்சம்பழம் போட்டு வாஷ் பண்ணால் ரொம்ப இதுவாக இருக்கும். புளியும் போட்டு வாஷ் பண்ணலாம். புளியும் போட்டு வாஷ் பண்ணலாம். புளியோட எலுமிச்சம்பழம் கிராக்கர்ஸ் ஆகாது. புளி கொஞ்சம் ஒரு சிலது கோடு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் அந்த மாதிரி ஆகாது. ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு, இதோட வராகிலே இது ஆர்ச்சி வச்ச மாதிரி. இது 6 இன்ச்சு சைஸ். 6 இன்ச்சு சைஸு. இதனோட ப்ரைஸ் வந்து 1950 வருது. 1950. ஓகே, இது வந்துட்டு நீங்கள் நேரில் வந்துற கஸ்டமர்ஸுக்குங்களா இல்லை எப்படி? நீங்கள் இல்லை, நம்ம வந்து எல்லா கஸ்டமருக்கு, நேரில் வர கஸ்டமருக்கு நம்ம ரெகுலராக பண்ணுற ரேட் 2100. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சேனலில் உள்ளவங்களுக்கு 1950. ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தாங்க. அப்புறம் இதில் நிறைய டவுட்ஸ் நான் கேட்க வேண்டியது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஐடல் வாங்கி போயிட்டு வீட்டில் வந்துட்டு அப்படியே வச்சுருக்காங்க. ஜஸ்ட் வந்து எப்பயா வீக்லி ஒன்ஸ் தான், நான் எல்லாரையும் சொல்ல குறிப்பிட்டு ஒரு சில பேர். ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா? அது நல்லதா? தாராளமாக பண்ணலாம். அதாவது நிறைய பேருக்கு வந்து செலவாங்கிறதுல வந்து என்ன டவுட்டுன்னா, வீட்டில் எவ்வளோ பெருசு வைக்கணும், எவ்வளோ பெருசு வைக்கக்கூடாது, சரி, அபிஷேகம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. சரி, ஒன்றில் 1 அடிக்கு மேலே எடுத்தால் கண்டிப்பான முறையில் அபிஷேகம் டெய்லி பண்ணணும். 1 அடிக்கு மேலே? 1 அடிக்கு மேலே. ஓகே, சாதாரணமாக ஒரு 8 இன்ச்சு, 9 இன்ச்சு, 6 இன்ச்சு, 10 இன்ச்சு இதெல்லாம் நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டு வாரத்தில் வீக்லி ஒன்ஸ் நம்ம
பூஜை பொருள் விளக்கம்ல ஆமாம் அந்த மாதிரி விலைக்கு அன்னைக்கு ஒரு நாள் அபிஷேகம் பண்ணாலே போதும். ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ இந்த ஐடோல் வாங்கினாலே வந்துட்டு இப்போ அதெல்லாம் வாங்கினா நம்ம வந்துட்டு டெய்லி பூஜை பண்ணணும், ஆமாம், பாலாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ சார் என்ன சொல்கிறாருன்னா, ஒன் ஃபீட் ஹைட் இருக்கிற ஐடோல்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணணும், அப்போ தான் வீட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ரெகுலராக வாரத்தில் ஒரு நாள் பண்ணாலே, வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே ஒன்ஸ் நம்ம கழுவி போட்டு வச்சு கற்பூரம் காமிச்சிடறனாலும் சரி, இல்லை அபிஷேகம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் என்ன சார் இருக்கு? ஃபாஸ்ட் மூவிங்னா வராய்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாலாம்பிகை. பாலாம்பிகை குழந்தை வரத்துக்காக உள்ள பாலாம்பிகை. ஓகே, பாலாம்பிகை. இது வந்து 2 சைஸஸ் இருக்குது. சின்னது 4 inches வரும், பெருசு 6 inches. இது 6 inch உங்களுக்கு காமிச்சிருக்காது. இது வந்து வீட்டில் வச்சு நம்ம சாமி மடத்தில் வச்சு பூஜை பண்ணிங்கனாலே போதும், அந்த வர உங்களுக்கு தன்னெல்லாம் கிடைக்கும், டெய்லியான முறையில் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி எல்லா சிலைகளுமே இருக்கு. ஒரு சிலைக்கு ஒவ்வொரு சிலைக்கு ஒவ்வொரு நம்பிக்கை உண்டு. பட் ஆனால் இங்கே வந்துட்டு பல வகையான சிலைகள் இருக்கு. பட் எல்லாத்தோட நம்பிக்கையும் நம்ம வந்துட்டு இப்போ பேசணும்னா வந்துட்டு டைம் பத்தாது. இந்த மாதிரி நம்பிக்கைகள் நிறைய இருக்கிற இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சுமி குபேரன். லட்சுமி குபேரன் சிலை இது செல்வம் வளத்துக்காக வைக்கிறது. ஓகே. இதை வச்சோம்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகுன்ற ஒரு நம்பிக்கை. ஓகே. காஸ்ட் சார்? இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3250. 3250. அப்பா வெயிட் நல்ல வெயிட்டாக இருக்கு. அது மாதிரி லட்சுமி குபேரன்லேயே சின்ன சைஸ் இது. அது பெருசு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன பீஸ் வச்சுக்கலாம். என்ன ப்ரைஸ்னு? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1550. 1550. இப்போ ஆக்சுவலாக இவங்க லக்ஷ்மி, இவங்க லக்ஷ்மி, பக்கத்து கீழே இருக்கிறவங்க குபேரன், குபேரி. இது லட்சுமி தான், இது லட்சுமி தான், இவங்களும் லட்சுமி தான். இது லட்சுமி, இது குபேரன். குபேரன் மேலே அவங்களும் லட்சுமி தான். ஆமாம், லட்சுமி தான். தாமரையில் உட்காந்துக்க சும்மா ஃப்ளாட்டாக உட்காந்துருக்கோம். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இந்த பித்தளையில் தான் வாங்கணுமா இல்லைனா நம்ம செம்புலேயும் வாங்கினாங்களா? செம்புங்கிறது வந்து பஞ்சலோகம். அது வந்து நீங்கள் வந்து 2 inch 3 inch 4 inchங்கிறது தயார் பண்ணுறது ரொம்ப ரேர். செம்புல குறைஞ்சது ஒரு 6 inchல தயார் பண்ணலாம். டைம் ஆகும், ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் டைம் ஆகும். நம்மக்கிட்ட இருக்குங்களா? இருக்குது, இந்த ஒரு சில சிலைகள் இருக்குது. ஓகே. இந்த ஆர்ச் தனியாக வருது, பயந்துட்டேன். இவர் வந்துட்டு செம்புல பண்ண விநாயகர், பஞ்சலோகம், பஞ்சலோக விநாயகர். இப்போ செம்புன்னு சொல்றது பதிலா பஞ்சலோகம்னு சொல்லணும். அதாவது செம்பு வெங்கலம் எல்லாம் மிக்சிங் பண்றது மிக்சட். ஓகே. ஆனா நிறைய பேர் நான் தெரிஞ்சு வந்துட்டு விநாயகர் சிலை தான் வாங்கிட்டு போவாங்க. அதுவும் விநாயகர் முதற் கடவுள், அதனால எல்லாருக்கும் காமனா எந்த இதுக்குனாலும் வைக்கலாம் வீட்டில். ஓகே. இது வந்து பஞ்சலோகம். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4250 வருது. அப்பா, 4250. ஆமாம், 6 inches வரும். குறைஞ்ச சிம்பிள் இது பஞ்சலோகம் இந்த சைஸ்ல இருந்து தான் போட முடியும். ஓகே. இதை விட சின்ன 2 inch 3 inchங்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகே. ஸ்டார்டிங் சைஸ் இதான் 6 inches. ஐடியல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய இருக்குது. நீங்கள் வந்துட்டு சாரை காண்டாக்ட் பண்ணி என்ன மாதிரி ஐடியல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அவர் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர்லேயே வந்து கொடுப்பாரு. அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கு. ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். பட் ஆனால் என்ன மாதிரி விளக்கு வாங்கணும், அது எந்த திசையில் வைக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம அண்ணங்கிட்டே நம்ம அதையும் கேட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பொதுவாக காமாட்சி விளக்கு எல்லாருமே வாங்கி வைப்பாங்க. ஓகே. ஒரு சில பேர் எப்படி வாங்கணுங்கிற ப்ரொசீஜர் தெரியாது. அது வந்து இப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணுவாங்க, வா போ வா போ வா போட்டு. அப்போ உள்ள மாடல்ஸில் நிறைய ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த வாப்போவில் வந்து வித்தியாசம் வரும். ஆனால் இப்போ வந்து நம்ம அந்த டை வந்து கரெக்டாக ஒத்தப்படையாக வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறது. பேட்டர்னு நம்ம ரெடி பண்ணுறது ஒத்தப்படையில் இருக்கக்கூடாது. வாப்போண்டு ஆரம்பிக்கிறோம். ஓகே. அதே மாதிரி நம்ம விளக்கு வச்சு பொறுத்தவரை வந்து கிழக்கு திசையை வச்சு பொறுத்தனோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். சூரியன் உதிக்கிற, ஆமாம், சூரியன் உதிக்கிற திசை. சூரியனை பார்த்த மாதிரி விளக்கு இருக்கணுமா இல்லை கிழக்க பார்த்த திசை? கிழக்கு பார்த்த திசையில் நம்ம விளக்கு வச்சு ஏற்றுற ரொம்ப விசேஷம். இப்போ கிழக்கு இதுன்னா நம்ம விளக்கு வந்து இப்படி. ஆமாம், ஸோ ஏற்றணும். ஓகே. அந்த மாதிரி. அதே மாதிரி காமாட்சி விளக்குல சிறுசு பெருசு எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. அதுலேயே நிறைய பேருக்கு விரும்பி கேட்குற காஞ்சி காமாட்சி. எஸ். ஓகே. சாதாரண காமாட்சி விளக்கில் பார்த்தீங்கன்னா லட்சுமி இருக்கும். ஓகே. இது வந்து காஞ்சி காமாட்சி, கரும்பு வச்ச மாதிரி இருக்கும். ஓகே. இதுக்கு பேர் வந்து அஷ்டலட்சுமி விளக்கு. விளக்கு. இது சுற்றி இதுவும் நார்மலாக எல்லார் வீட்லையும் நார்மலாக வீட்டில் வைக்கலாம், ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ நிறைய பேர் வெரைட்டிஸ் விரும்புறதுனால நிறைய ஐட்டம்ஸ் காமாட்சி விளக்கில் இருந்துச்சு. அப்போ அந்த காலத்தில் ஒரு காமாட்சி விளக்கு மட்டும்தான் வைப்பாங்க. இப்போ அஷ்டலட்சுமி, காஞ்சி காமாட்சி, இப்படி நிறைய வெரைட்டிஸ் வருது. எனக்கு ஒரு டவுட் இருக்குண்ணே. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வந்துட்டு நான் கேட்டுது ஒரு டவுட்டு தான், நான்வெஜ் பண்ணிட்டா அன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கரெக்டாக தப்பா? அது நம்ம எல்லாமே மனசு தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. சரி. அதனால ஒன்றும் நம்ம தலையில் லேசாக தண்ணியை தெளிச்சுக்கிட்டு ஒன்று பொறுத்தலாம், மனசு தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் இது கிடையாது. சரி. தனி பூஜை ரூம் இருந்தால் ஒரு லைட்டாக ஒரு குளியலை கூட போட்டு அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து குத்து விளக்கு பார்க்க போகிறோம். சரி. குத்து விளக்கு இது நார்மலாக எல்லார் வீட்லேயும் வாங்கி வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு சீருக்கு கொடுக்கறது. ஆமாம். ஒரு கிஃப்ட்டு, மேரேஜ் கிஃப்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வைப்பாங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி ஃபீட் ஹைட் வரும்.
2 அடி ஃபீட். இது ப்ரைஸ்னா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1850 வரும். ஒன்று? ஆமாம், ஒரு பீஸ். ஓகே. ஜோடியாக வேணால் ஏதாவது ஆஃபர் இருக்கா? 3500 வரும். 3500. இதுவும் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான்? ஆமாம். இப்போ வெளியே நார்மலாக வந்து வாங்குறவங்களுக்கு என்ன காஸ்ட்? 2100. 2100. இதில் டிசைனிங் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஓகே. குத்துவிளக்குன்னு ஜென்ரலாக தான் இந்த மாடலு. இப்போ வேல் மாடலில் வரும். ஆமாம். இது வந்து வாகுக்குளம் விளக்குன்னு பேர். நல்லா கனமாக இருக்கும். அப்பா செம வெயிட் இருக்குது. ஆக்சுவலி இதை விட இது நல்லா அதே சேம் 2 ஃபீட்டு தான். ஆனால் ப்ரைஸ் இதை விட 1000 rupees கூட வரும். அதிகம். 3000 வரும் அது. இப்போ நிறைய பேர் வீட்டில் குத்துவிளக்கு வாங்கி வச்சுட்டு டெய்லி ஏற்ற மாட்டாங்க. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, குத்துவிளக்குங்கிற வந்து ஒரு சென்டிமெண்ட்டுக்காக வாங்கி கொடுக்குறது. சரி. நல்ல நாள், இந்த விசேஷ நாள், இந்த ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, அந்த மாதிரி விசேஷ நாளில் எல்லாருமே விளக்கு கண்டிப்பான முறையில் குத்துவிளக்கு பொருத்துவாங்க. பொறுத்துனா விசேஷம். இல்லை, அது ஏற்றலைன்னா நம்ம என்ன பண்ண, தனியாக எடுத்து வச்சு தனியாக நம்ம விளக்கி, அதாவது இப்போ இந்த விசேஷ நாட்களில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எண்ணெயோடு வச்சிடக்கூடாது. எண்ணெயோடு வச்சோம்னா அந்த இடம் கருப்பாயிரும். ஓகே. யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நல்லா நீ அப்படியே எண்ணெய் பிசு போக நல்லா விளக்கி தண்ணி காஞ்சதுக்கப்புறம் நல்லா தொடச்சி ஒரு துணியில் கட்டி தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் கலர். எந்த இதுவாக. ஓகே. கேரளா விளக்குல நம்ம குத்து விளக்கு மாடலில் நிறைய பேர் கேரளா விளக்கில் கும்மியல் மாதிரி வரும். ஆமாம். அதில் பூ வைக்க முடியலை, இந்த மாதிரி ஒரு குறை. ஆனால் விளக்கு எண்ணெய் ஊற்றுற இடம் நல்லா குழி ஆழமாக இருக்கும். ஆமாம். அவங்களுக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் இந்த இடம் வந்து பிடிக்காது, கும்மியலாக இருக்கும். ஆமாம். அதனால இப்போ வந்து நம்ம குத்துவிளக்கு மாடலில் இந்த புறையை போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் என்ன சின்ன சைஸ்லாம் நிறைய சைஸஸ் இருக்குது. இது 2 அடி உயரம் வரும். இது 2.5. இதனோட ப்ரைஸ்னா? இதோட ப்ரைஸ் 4500 வரும். ஒரு பீஸ் மட்டும்? ஒரு பீஸ். டிசைனிங்கே நல்லா இருக்கும், நல்லா லுக்காக இருக்கும். இதில் சின்ன சைஸ் இருக்குது, 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இன்ச்சு. பெரிய பூஜை ரூமாக இருந்தால் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஃபுல்லாக டிசைனாக இருக்கும், மயில் இருக்கிற. ஆமாம், ஃபுல்லாக வேலைப்பாடோட உள்ள. இதில் நிறைய வேலைப்பாடு இருக்குது. ஆமாம், கிட்டேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ மற்ற குத்து விளக்குக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான். இதனோட காஸ்ட்டுன்னு? இதோட காஸ்ட்டு 4500 வரும். சிங்கிள் பீஸ் ஒரு பீஸ். நல்லா ஹெவியாக இருக்கும், நல்லா இருக்கு. இதில் கொஞ்சம் சின்னதாக வாங்கணும்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி கட்டை விளக்குன்னு பேர் இதுக்கு. அதே நகாஸில் லக்ஷ்மியோட. இல்லை, லட்சுமி வச்சு வேணாலும் போடலாம், விநாயகர் வச்சு வேணாலும் இருக்கும், அன்னப்பச்சி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நான் முருகரோட வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பண்ணி ரெடி பண்ணலாம். டைம் மட்டும் ஒரு 2 to 3 days ஆகும். ஓகே. ஓகே. ஏன்னா நம்ம பட்டறையில் கொடுத்து மரம் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு அந்த 2 days 3 days டைம். ஓகே. இது கலெக்டர் மாதிரியே இருக்குங்களா? கழட்டிக்கலாம், ஓப்பன் பண்ணலாம். ஓ, சூப்பர். தனியாக மரம் போடும். அதே மாதிரி முருகனை என்ன செலவு வேணும்னாலும் ரெடி பண்ணிடலாம். அந்த மரம் மட்டும் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. குத்துவிளக்கில் வந்துட்டு எல்லா வெரைட்டிஸும் இங்கே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது டிசைன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிசைன் வச்சுருந்தாலும் அண்ணனுக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டு கூட நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேண்ணா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே செம்பு பாத்திரம் கூட நிறைய இருக்குது. செம்புகள், பித்தளைகள் எல்லாமே எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அவைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சாருக்கு ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பேசிவிட்டு ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னா வீடியோ காலில் வந்தால் நீங்கள் காட்டுவீங்களாண்ணே? வீடியோ கால் பண்ணாலும் காட்டுவோம். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ கேட்குற 7 முக விளக்கு. ஆமாம், இதுவும் நம்மள்ட்ட அவைலபிள். இது ஸ்டார்டிங்ஸ் இந்த 7 முகத்தோட விளக்குக்கு என்னென்னா ஒரு இந்த சப்த கனிகளோட அந்த நாகதோஷம் அது தோஷம் நீங்கிறதுக்காக உள்ளது 7 முக விளக்கு. ஆமாம். ஸோ இது ஜோடியாக வைக்கணுங்களா இல்லை தனியாக? சிங்கிள் ஜோடியாக தான் முக்காசு. இது 75% ஜோடியாக தான் வைப்பாங்க. சிங்கிள் வேணும்னாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இதுக்கு ப்ரைஸ்னா? இதோட ப்ரைஸ் வந்து 650 ஸ்டார்டிங். இதுலேருந்து எவ்வளோ பெருசுனாலும் பெருசு. பெருசு. சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு திங்ஸ் எதாவது வாங்கணும்னாலும் நீ டேரெக்டாக வாட்ஸ்அப் காலில் கூட நீங்கள் வந்துட்டு அண்ணங்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி அவர் வீடியோ காமிச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஐடல்ஸ் அண்டு குத்து விளக்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற இந்த பாத்திர பண்டங்களும் இங்கே இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம அண்ணனே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சொல்லுங்கண்ணே. இது வந்து நம்ம குக்கிங்காக உள்ள ஐட்டம், பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற பொருட்கள். அந்த காலத்துலாம் வந்துட்டு அந்த காலத்தில் வெங்கலம் இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுறது. அந்த ஐட்டத்தை இப்போ நம்ம திருப்பி பார்ப்போம். இது வந்து வெங்கலப்பானை. ஓகே. இது ஓரளவு எல்லாத்தையும் நார்மலாக கிடைக்கிறது தான். நல்ல வெயிட் இருக்குது சார், நல்லா கனமாக இருக்கும். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். ஓகே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 வரும். வெண்கலத்தில் நம்ம பால்லாம் காய்ச்சலாங்களா? தாராளமாக காய்ச்சலாம். வெண்கலம், செம்பு தாராளமாக காய்ச்சலாம். ஓகே. இது அதிலே பார்த்தீங்கன்னா பாயாச உருளி, கேரளா டைப் மாடல். கேரளா டைப். இதில் நம்ம சமையல் பண்ணிக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம், எது குழம்பு வச்சுக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை சின்ன சைஸ், பெரிய சைஸ், எல்லா சைஸுமே இருக்குது. ஓகே. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சைஸோட
ரேட்டு இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஓகே, இது என்ன சார் காஸ்ட் ஆகுது? இது பார்த்தீங்கன்னா 10 inches வரும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2500 வரும். 2500. ஆமாம். பட் ஆனால் இதில் வந்துட்டு அது சைஸ் மாடல் நம்பர். ஓகே, இது வந்துட்டு மாடல் நம்பர். பட் ஆனால் இது வந்து 2500 ஒன்லி ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நீங்கள் சொல்கிறது. இந்த விலை எல்லாமே வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான். நீங்கள் டேரெக்டாகவே மதுரையில் இருக்கவங்க டேரெக்டாகவே வந்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்னைக்கிட்ட காமிச்சிங்கன்னா கூட அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கிடலாம். வெங்காயத்துலேயே நிறைய பேர் வந்துட்டு தோசைக்கல்லில் வராதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, நம்ம எப்படி இரும்புக்கு பழக்கிறோமோ அந்த மாதிரி வெங்காயம் போட்டு ஒரு டைம் நம்ம பழக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றினோம்னா நல்லா அருமையாகும். ஓகே, இதெல்லாம் ஆக்சுவலாக அந்த காலத்தில் இதில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று இரும்பு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வெண்கலம் யூஸ் பண்ணிட்டு. இப்போ நான்ஸ்டிக் வந்துருச்சு, அது வந்து உடம்புக்கு கெடுதி. அதனால இது வந்து வெங்காயம் உடம்புக்கு நல்லது. வெங்காயம், இரும்பு, காஸ்ட் அயன் வரும். ஆமாம், இந்த மாதிரி. ஓகே, இதனோட ப்ரைஸ் சார்? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1900 வரும். 11 inches. 1900. நம்ம இதில் என்ன பெருசுன்னா 12 inches வரும். 2250. 2250. நான்ஸ்டிக் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வாங்கி பழக்கலாம். எப்படி இருந்தாலும் இது அதிலே ஹேண்டில் உள்ள டைப்பு. பட் இது கொஞ்சம் சன்னமாக இருக்க மாதிரி இருக்குது. ஐ மீன் சன்னம் மீன்ஸ் தின்னாக இருக்க மாதிரி இருக்குது. இதனோட சைஸ் பாருங்கள். ஓகே சார், இதில் குழியாக இருக்குங்களே, இதில் தோசை வருங்களா? இது வரும், சும்மா டிசைனிங்காக பண்ணுறது தான். சரி. கைப்பிடியோடு இருக்குது சார். இதனோட காஸ்ட்? இதோட இப்போ காஸ்ட் வந்து 1650 வரும். 10 inchங்களா அது? இது 10 inches வரும். 10 inches தோசைக்கல். ஐ மீன் பித்தளையில். இது வந்துட்டு 1250. 1650. சாரி. இது பனியாரக்கல். ஆக்சுவலாக இதுவும் வந்து இப்போ நான்ஸ்டிக்கில் வர ஆரம்பிச்சு. ஆமாம், இப்போ நான்ஸ்டிக் என்னெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாரம்பரியமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அது எல்லாமே வந்து இப்போ வெங்காயத்தில் இப்போ நம்ம திருப்பி கொண்டு வந்தாச்சு. இப்போ நான்ஸ்டிக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை சார். இதே காஸ்ட் தான் இருக்கும். இல்லை, நான்ஸ்டிக் வந்து காஸ்ட் கம்மியாக தான் வரும். இது காஸ்ட் கொஞ்சம் கூட வரும். ஆனால் குவாலிட்டி இது வந்து லைஃப் லாங். ஆமாம், நான்ஸ்டிக் மாதிரி உடனே போகாது. இது எத்தனை வருஷம்னாலும் அப்படியே இருக்கும். ஹெல்த்தும் உடம்புக்கு ஹெல்த்தும் எந்த இதுவும் வராது. ஹீட் எப்படி சார்? இது சீக்கிரமாக ஆகிடுமா? ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நின்று இதுவாகும். ஓகே, நீங்கள் சிம் பண்ண உடனே எல்லாம் இது ஆகாது. ஏன்னா அவ்வளோ வெயிட் இருக்குது, ஹெவியாக இருக்குது. பருப்புருளி. ஆமாம், இது வெங்கலப்பான மாடலே. இது ஒரு மாடல். ஓகே, புதுசாக வந்திருக்கு இப்போ. ஃபைன். இது குழம்பு, இது குழம்பு, ரசம் எதுனாலும் வச்சுக்கலாம். பொங்கல் வச்சுக்கிறனால வச்சுக்கலாம், சாதம் வைக்கிறனால வச்சுக்கலாம். ஓகே, என்ன இதனோட ப்ரைஸ் என்னென்ன? இதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் சைஸ் வந்து 1050 இருக்கு. 1050. ஆமாம். இதுன்னா உங்களுக்கு 1700 வரும். இதனோட காஸ்ட்டு நல்ல வெயிட் இருக்கானா? இல்லை, இன்னும் இதோட பெரிய சைஸும் இருக்குது, ரெண்டுக்கு மீடியமும் இருக்குது. சைஸஸ் நிறைய அவைலபிள். வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் காஸ்ட். ஆமாம், வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் வரும். நிறைய இடத்துல பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப தின்னாக தான் இருக்கும், வெயிட்டே இருக்காது. அது கொஞ்சம் மலிவாக தான் இருக்கும். இது வந்து வெயிட், வெங்கலங்கிற வந்து வெயிட்டாக தான் இருக்கும். லைட் வெயிட்டில் வெங்கலம் வராது. பித்தளை தான் லைட் வெயிட்டாக வரும். இப்போ நீங்கள் ஸ்டீல்ஸ்ன்னு வச்சுருக்கீங்க, இது எல்லாமே நீங்கள் உங்களோட மேக்கிங் தானே? இல்லை வெளியே இருந்து நம்மளோட பட்டறையில் போட்டு வாங்குறது. ஒரு சிலது டேரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம வாங்குறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வெங்கலத்துலேயே வடச்சட்டி, கடாய். பட் ஆனால் இது கலர் இப்படி இருக்கேன்னு உள்ள ஈயம் பூசி இருக்குது. ஈயம் பூசினது இது போயிடுமா? அது இல்லை, ஈயம் போகாது உங்களுக்கு. இதில் போகாது. இதில் ஈயம் போகாது. என்ன ஸ்க்ரப் போட்டு அதெல்லாம் எதுவும் போகாது. ஓகே, இல்லை, ஈயம் பூசாமல் வேணும்னாலும் இருக்குது. ரெண்டு மாடல். ஈயம் பூசின வடச்சட்டி, ஈயம் பூசாத வடச்சட்டி. இது என்னென்ன ப்ரைஸ் ஆகுது? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 வரும். இந்த சின்னது வந்து 1800. இது பெரிய சைஸ் 2500 வரும். 12 inches வரும். 2500. ஓகேண்ணா. ஸோ இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும், அருமையாகவும் இருக்கும். பட் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் நமக்கு வந்து டைம் இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதால எல்லாத்தையுமே வந்து நான்ஸ்டிக்கு மாறிட்டோம் மோஸ்ட்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சரைப்பட்டி எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணலாம். மசாலா டப்பா, அஞ்சரை பெட்டி இந்த பித்தளையிலே பாருங்கள். இது நல்லா இருக்குண்ணா. இது என்னென்ன காஸ்ட் ஆகுது? இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1750 ஆகுது. 1750. பட் இது கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. ஆமாம், இது வந்து பித்தளை ஷீட். இது இதில் பெரிய சைஸ் இருக்குது. 1240ங்களா? 1750. 1750. இது பார்த்தீங்கன்னா அதில் கேமரா இருக்குது, டிசைனாக இருக்கும். உள்ள ஒரு மூடி ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. எல்லாம் பெரிய கிண்ணம். இதெல்லாம் இப்போ பார்க்க முடியுது இல்லையே? இல்லை, இப்போ வந்து நம்ம எல்லாருமே நிறைய பேர் கேட்குறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகே, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500. எல்லாத்தையும் வந்து கடுகு அந்த இதெல்லாமே எல்லாமே போட்டு வந்துட்டு அப்படியே சின்ன சின்ன டப்பா அலுமினியத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அலுமினியத்தை ஹெல்த்துக்கு கிடையாது. அதே மாதிரி எப்படி நான்ஸ்டிக் இதுவோ அதே மாதிரி அலுமினியமும் ஹெல்த்து கிடையாது. சரி, அதுக்கு பதில் அந்த மாதிரி பித்தளையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ்னா? இதோட ப்ரைஸ் 3500 வரும். அதாவது விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ப்ரைஸ் பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது ரீவேல்யூவும் உண்டு பித்தளை பிராஸ். கரெக்டு. அதே மாதிரி அதில் ஈயம் பூசியும் இன்னொரு மாடல் வருது.
அதில் இஎம் குச்சி உள்ள தின் கோட்டை கொஞ்சம் ஒயர் வாட்டமாக வரும். இது சரி, ஹேண்ட்மேடு. இது ஹேண்ட்மேட் கை வேலை. அது மிஷின் மேடு, இது ஹேண்ட்மேடு. இந்த ஷைனிங் வந்துட்டு கடைசி வரைக்கும் இருக்குமாண்ணா? கண்டிப்பான முறையில் இருக்கும். நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஷைனிங் மாறாது எதுவும். ஓகே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4250 ஆகும். 4250 ரூபா. ஆனால் வெயிட்டும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி, நல்லா ஹெவியாக இருக்கும். பட் இது வந்து இஎம் பூசினது. இது ஃப்ரை பேனு. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு இல்லை உங்களோட கஸ்டமர்ஸ் வியூவர்ஸ் எனக்கு இந்த மாதிரி மாடலில் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு தருவீங்களா? சப்போஸ் இப்போ நான்ஸ்டிக்லேயே வந்துட்டு அவங்க ஒன்று வச்சுருக்காங்க, எனக்கு இது வந்து நீங்கள் பித்தளையில் செஞ்சு கொடுங்க, இல்லை செம்பில் செய்ய முடியிற ஐட்டத்தை கண்டிப்பான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே ஓகே. இது அதில் டிஷ்ஷு. க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி பித்தளையில் டிஷ். நம்ம யாருக்கும் கிஃப்ட்டு இப்போ கொடுக்குறேன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேன்சியாக கொடுத்துக்கலாம். கல்யாணத்துக்கு, இதோட ரிசப்ஷனுக்கு நிறைய பேர் கிஃப்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பார்க்குறாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். நல்லாயிருக்கு. இது எவ்வளோண்ணா? இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 வரும். 2000 உண்டா? இது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக நல்லா லுக்காக இருக்கும். அதே மாதிரி பித்தளையில் மூடி போட்ட டிஷ்ஷு இருக்கும். பித்தளையில் டிஷ்ஷு உங்களுக்கு உள்ள இஎம் பூசஸ் தான். இதுவும் இஎம் பூசஸ். நம்ம அதெல்லாம் உங்களுக்கு ஃபேன்சியாக பார்க்குற லுக்காக இருக்கும். கோல்டு கோட்டிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. பார்க்கறதுக்கு வந்துட்டு சில்வர் மாதிரி தான் இருக்குது. இல்லை, அது வந்து தின் கோட்டை. இது வந்து டபுள் பாலிஷ். சரி. உள்ள இஎம்மும் டபுள் பாலிஷ், வெளியே ஷீட்டும் டபுள் பாலிஷ். ஓகே ஓகே ஓகே. ஷைனிங் ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்குற கோல்டு மாதிரி இருக்கும் அந்த கைப்பிடி. இது மெயின்டைன் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. வாங்கிட்டு போய்ட்டு என்ன இது ஷைனிங் போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்துட்டு அண்ணன் பொறுப்பாக இல்லை. இது அந்த அளவுக்கு சீக்கிரம் போகாது, ஷைனிங் போகாது, ஓரளவு கேரண்டியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியலில் நீங்கள் நார் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே ஸ்க்ராச்சஸ். நார் போடும். இதுக்கெல்லாம் பீதாம்பரி இல்லை எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி சாஃப்டான ஐட்டம். பீதாம்பரி போட்டிங்கனாலே போதும். போட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா தேய்ச்சி. பீதாம்பரியில் நம்ம சோப்பு, நம்ம ரெகுலராக சில்வர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சோப்பா இல்லை சோப்பு போட்டு யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பாத்திரம்லாம் வந்துட்டு கோடு விழுந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு சார் என்ன சார் உங்ககிட்ட வாங்கினா இப்படி ஆயிடுச்சுலாம் கேட்காதீங்க. சாப்பாடு தட்டு வெங்கலம். இதில் சாப்பிட்றதால என்னென்ன உடம்புக்கு என்ன ஒரு நல்லது? உடம்புக்கு அதாவது கெடுதல் எதுவும் கிடையாது. உடம்புக்கு வந்து கொஞ்சம் இந்த இது சத்துக்கள், அயன் சத்துக்கள், ஓகே, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கிடைக்குங்கிறது ஒரு இது வெங்காலத்தில். அந்த காலத்தில் நம்ம வயசானவங்கலாம் தாட்டா பாட்டியெல்லாம் இதில் தான் சாப்பிட்ருப்பாங்க. அவங்க பாக்கே உரல், அந்த பித்தளை உரல் இருக்கு. கும்பால சாப்பிடுவாங்க. கும்பா இருக்குது. இந்த மாடல்ஸ் காமிக்கிறேன். அது பழைய மாடல். இது பழைய மாடல் கும்பா. இப்போ நம்ம புதுசாக நம்ம வியூவர்ஸுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஓகே. இதெல்லாம் அந்த காலத்தில் வந்த பாத்திர பண்டங்கள் இப்போ மறுபடியும் வந்துட்டு ஆன்லைனில் நம்மள மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றதுக்காக திருப்பியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் தான் வந்துட்டு அந்த காலத்தில் சாப்பாடெலாம் கஞ்சி குடிக்கிறதா இருந்தாலும் சரி எது வந்தாலும் இதெல்லாம் இந்த மாடல் வேணாலும் வச்சுக்கலாம். இது தட்டு வேணாலும் அதில் வச்சுக்கலாம். இது என்னென்ன காஸ்ட்டு? இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1250 வரும். 1250. இதுவும் அதே சேம் ப்ரைஸ் தான். ரெண்டும் சேம் ப்ரைஸ். இல்லை உங்களுக்கு செட்டாக வேணும்னா வெங்கலா டம்ளர் கிண்ணா வேணும்னா டின்னர் செட் மாதிரி வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். 2000 வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் அண்ணன் வந்து இந்த ஆஃபர் தருவார். நீங்கள் டேரெக்டாக கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ வெளியே இருந்தால் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆஃபர் அவைல் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ see you soon in another new video. Until then, bye from Jagdish and Tanboni Vlogs.